ஹாய். சும்மாங்க இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுலேருந்து அதையே ஆசையாகிடுது. எதோ செய்ய போதாலும் நான் வந்து இப்போ நைட்டுக்கு வந்து தோசை மாவு கொஞ்சம் இப்போவே வந்து உப்பு போட்டு வச்சுட்டா கொஞ்சம் தோசை சுடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இது கடை மாவு தான், வீட்டில் மாவு அரைக்கல, ரேஷன் அரிசி இல்லையா. சரி அம்மா ரேஷனில் வாங்கிட்டு வரேன். நாங்கள் வாங்கி வச்சுட்டாங்க அங்கே அம்மா வீட்டில், நாளைக்கா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் எனக்கு வீட்டில் மாவு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நைட்டுக்கு வந்து தோசை சட்னி அவ்வளோதான். இட்லி பொடி வீட்லேயே அரைச்சிருக்கு, அதுதான். இப்போ வந்து ரசம் செஞ்சுருக்கேன்ல மதியானம், அதை எடுத்து அப்படியே நாளைக்கு வச்சுட்டு ஏதாவது மீன் வறுத்து நாளைக்கு லஞ்ச் கட்டிடுவேன். ஹஸ்பண்டுக்கு மூடி வச்சுருக்கேன். அப்புறம் எல்லாமே போட்டு வச்சுட்டேன்னா வர்ற டைமுக்கு சட்னி அரைச்சிப்பேன். ஜாரில் உடச்சி கலந்து தேங்காய் போட்டு வச்சுட்டேன்னா. என்ன பாப்பா, அவங்க வந்து இது வந்து பெருங்காய டப்பா, இதில் வந்து உடச்சக்கல்லை கொஞ்சம் கொடுத்தேன், இதில் போட்டு போட்டு மூடிடுறாங்க, திரு வந்து வந்து திறந்து மூடிடுறாங்க. அம்மா இங்கே வாங்க, வாங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். அவ குத்தா வா. வீடியோ இப்போ பார்க்குறாங்க தெரியுமா, சுத்தமாக பார்க்காம இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு என் வீடியோலாம் பார்க்குறாங்க, அதுவே கொஞ்சம் ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி. மழை எங்கள் வீட்டாண்டெல்லாம் கொஞ்சம் நின்றுடுச்சு. நாங்கள் விளக்கேற்றிட்டேன், ஃபஸ்ட் டைமாக வந்து வாசலில் விளக்கேற்றியிருக்கேன். இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சேன். எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரிலாம், விளக்கேற்றதெல்லாம் பிடிக்கும். வீட்லேயே வார வாரம் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குல்ல, அது ஏற்றிடுவேன். அவ்வளோதான், சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன், மூடி வச்சிடுறேன். ஹஸ்பண்ட் வர நேரத்தில் சட்னி அரைச்சிப்பேன். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.